அதுல இடையில வந்து டிராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படிங்கிற ஒரு வரி. ஆமா. விஜய் சார் டிராகன் வேட்டை ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். சோ இல்ல படத்துல வர சிச்சுவேஷன் சீன் அப்படின்ட்டு இல்ல. அது ஒரு மெட்டஃபர் தான். சோ ஒரு டிராகன் வேட்டைன்றது எல்லாரோட லைஃப்லயும் ஒண்ணு இருக்கும். சோ அந்த பாட்டு ஆரம்பிக்குமே பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே அது என்ன பார்ட்டின்னு சொல்லல. சோ இட் கேன் பி ஒரு ஒரு வீட்ல ஒரு ஹவுஸ் பார்ட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு வீடியோ கேம்ல பார்ட்டின்னுவாங்க. பார்ட்டி மோட்னா ஒரு 4 பேரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஒண்ணா ஒரு பார்ட்டி மோட்ல they start gaming together. அதுல ஒரு கேம்பெயின்னா ஒரு கேம் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கும். அந்த கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டு அவங்க they'll just be go. ஸோ இது மாதிரியான ஒரு பார்ட்டியா இருக்கலாம், ஒரு கிரிக்கெட் மேட்சா இருக்கலாம். அதுவே இட்ஸ் அ பார்ட்டி. வேற எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் பார்ட்டியா வருவாங்க, டான்ஸ் பார்ட்டி வருவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்டி இருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. ஸோ எந்த பார்ட்டினாலும் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மைக்கை எடுக்கிறது ஒரு ரீசனுக்காக இல்லை. ஒரு ரெகுலரா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஒரு பார்ட்டியில மைக் எடுக்கட்டுமானா அது என்ன அர்த்தம்னா பாடலாமா அப்படின்ட்டு தான் பாடலாமா பேசலாமா. ஒரு பொலிட்டிஷியன் அதை சொல்லும் போது அதோட மீனிங் வேற.